பிப்ரவரி 16 மதுரையில் திராவிடர் பெரியார் கழகம் நடத்தும் ஜாதி மறுப்பாளர்கள் சங்கமம். இந்நிகழ்வில் ஜாதி மறுப்பு இணையர்கள், பெரியாரிய களப்போராளிகள், திரைக்கலைஞர்கள் பங்கு பெறுகின்றனர். அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தோழர் பசும்பொன் பாண்டியன், ஆதித்தமிழர் கட்சி தலைவர் தோழர் ஜக்கையன், கொட்டுக்காளி கூழாங்கல் திரைப்பட இயக்குனர் தோழர் வினோத்ராஜ், ராட்சசி கழுவேத்தி மூர்க்கன் திரைப்பட இயக்குனர் தோழர் கௌதமராஜ், திரைக்கலைஞர் தோழர் காஜல் பசுபதி, நடுவிரல் வலையொலி தோழர் புஷ்பராஜ், யூடியூப் ரூட்டர்ஸ் வலையொலி தோழர் மைனர், அதர்மம் வலையொலி தோழர் மனோஜ் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றுகின்றனர். தலைமை திராவிடர் பெரியார் கழக தலைவர் மாபா மணியமுதன். நாள் பிப்ரவரி 16. நேரம் மாலை 5 மணி. இடம் சோகோ அறக்கட்டளை, KK நகர், மதுரை. ஜாதி மறுப்பாளர்களே, ஜாதிக்கு எதிராய் ஒன்றிணைவோம். அயர்லாந்து நாட்டினுடைய தலைநகரான டப்ளினில் நடந்த ஈழ விடுதலை ஒட்டியான தீர்ப்பாயத்தில் பால் நியூமன்கிற நபரானவர் கலந்து கொண்டு சிங்களமானது அதனால் வரை என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததோ அந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் தமிழர் தரப்பாக போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் புலிகளுக்கு எதிராக சமர்ப்பித்து ஈழ விடுதலைக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டைய முதல் நாளே இந்த நபர் போடுறார். இவன் தானே அவன் பாருங்க, அவனே தாண்டி இவன். என்ன அவனோட சுவாச காத்து கூட நம்ம மேல விழப்படாது. ஆத்துக்கு போய் தலை முழுகலாம். வாங்கோ பாவி சண்டாளா. இந்த நபர் யாருன்னா இன்றைய நாம் தமிழர் கட்சியினுடைய சர்வதேச பொறுப்பாளர் தான் இந்த பால் நியூமன். எத்தனை பேர் தான்டா முதுகிலேயே பச்சை துரோகி. மாற்று கருத்து என்னவென்றால், இப்ப ஒரு நாடு என்றால் அந்த நாடு வந்துட்டு இந்த இன்டர்நேஷனல் ட்ரீட்டி பாடிஸ் என்ன இருக்கோ, சர்வதேசிய சட்டங்கள் அதுக்கு உட்பட்டு வருகின்றது. ஆனால் எல்டிடி போல அமைப்புகள், நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் நம்ம யாரை சொல்கிறோமோ, இவங்கெல்லாம் அந்த நாட்டினுடைய உள்நாட்டு சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து வரணும். இவங்கெல்லாம் அந்த நாட்டினுடைய உள்நாட்டு சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து வரணும். அது போல நீங்க பாத்தீங்கன்னாக்கா டொமஸ்டிக் லாஸ் என்ன இருக்கும், அந்த டொமஸ்டிக் லாஸ் படி அதைத்தானே இந்த தீர்மானமும் கூட வலியுறுத்துவதா புரிஞ்சுக்கிறோம். இலங்கையை தான் வலியுறுத்தது. அதைத்தானே இந்த தீர்மானமும் கூட வலியுறுத்துவதா புரிஞ்சுக்கிறோம். இலங்கையை தான் வலியுறுத்தது. அந்த பால் நியூமனானவர் டப்ளின் தீர்ப்பாயத்தில் என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? விடுதலை புலிகள் குழந்தை போராளிகளை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கறத ரெக்கார்டிக்கலா கொண்டு போய் சப்மிட் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணிச்சிடு தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. என் ஜென்ம விரோதி வேணும்னா நான் மன்னிச்சிடுவேன். ஆனா கூடவே இருந்து குளிப்பறிக்கிற துரோகியை மன்னிக்கவே மாட்டேன். இனிமே வாய்ஸ் இருக்கிற வரைக்கும் என்ன பார்க்க கூடாது. அப்படி பார்த்த அப்புறம் வாய்ஸ் இருக்காது. அதே போல இந்த விடுதலை புலிகள் பெண் புலிகளுக்கு கட்டாய கருக்கலைப்பு செய்தார்கள் அப்படின்னு இப்படியான அபாண்டமான குற்றச்சாட்டை சிங்களத்தினுடைய குரலாக நின்று சமர்ப்பித்தவர் தான் இந்த பால் நியூமன். அதே போல இறுதிக்கட்ட போரின் போது இத்தனை லட்சம் மக்கள் ஏன் செத்து போனாங்கன்னா அவங்களை சிங்கள அழிக்கலங்க, மாறாக சிங்களமானது புலிகள் மேலதான் தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா இந்த புலிகள் என்ன பண்ணாங்கன்னா தமிழ் மக்களை நோ ஃபயர் ஜோன் அப்படிங்கிற பாதுகாப்பு வலயத்திற்குள்ள போக விடாம அந்த மக்களை தங்களோட வைத்துக் கொண்டு தங்களுக்கான பாதுகாப்பு கேடயமாக தங்களுக்கு முன்னாடி நிறுத்தி தங்களுடைய உயிரை காத்துக்கொள்ள 1.5 லட்சம் மக்களினுடைய உயிரை புலிகள் பறித்தார்கள் அப்படிங்கிற சிங்களத்தினுடைய இதே குற்றச்சாட்டை அப்படியே சமர்ப்பித்த நபர் தான் இந்த நாம் தமிழர் பொறுப்பாளரான பால் நியூமன். ஆத்திரப்படாதப்பா, நிதானமா இருப்பா. நான் யார் மேல அன்பு ஜாஸ்தி வைக்கிறவங்க என் நெஞ்சில் எட்டி உதைக்கிறாங்க. ஆக டப்ளின் தீர்ப்பாயத்தில் போய் நாம் தமிழர் பொறுப்பாளரான இந்த பால் நியூமன் வைத்த இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஏதோ போர்வோக்கில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு கிடையாது. மாறாக இந்த இனப்படுகொலைக்கு காரணமானவர்களே புலிகள் தான், புலிகளினுடைய தவறான நடவடிக்கை தான் இப்படியான சூழலுக்கு எடுத்துட்டு போச்சு அப்படின்னு சிங்களத்தை காப்பாற்றக்கூடிய வாதங்கள் தான் இவை அத்தனையுமே. இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? நம்பிக்கை துரோகம். நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம். எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. கூடுதலாக புலிகள் பயங்கரவாதிகள், அந்த பயங்கரவாதிகளை அழிக்கும் போரில் உலக நாடுகள் ஈடுபட்டது. இது மக்களை காக்கக்கூடிய போர் அப்படின்னு சிங்களம் உட்பட எல்லா உலக நாடும் சொல்லுது பாத்தீங்களா? அதை மெய்ப்பிக்கும் விதமாக புலிகள் பயங்கரவாதிகள் தான் அப்படின்னு நிறுவும் வகையிலான குற்றச்சாட்டுகள் தான் இவை அத்தனையுமே. நாசமா போயிருவீங்கடா. 41 பக்க அறிக்கையிலே 40வது பக்கத்தில் இருந்து ஒரு விடயத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். Allegations that the LTT purposely prevented civilians from leaving the conflict zone despite their suffering and the dangers that they faced warrant close scrutiny.
the LTT has reportedly engaged in forced conscription for military purposes and located military facilities among civilians, effectively using them as human shields. There were even alleged cases of the LTT firing on civilians as they sought to flee or targeting with their suicide attacks checkpoints in the IDPs left the area என்று சொல்லி நீங்கள் ஒன்று சொல்லியிருக்கிறீர்கள் ஒரு பந்தி. அதுபோல் நீங்கள் சொன்ன ஒரு விடயம் இன்னும் ஒன்று தமிழீழ விடுதலை போராளிகள் புலிகள் வந்து வலுக்கட்டாயமாக வயது எல்லைகள் அற்று ஆண் பெண் என்று பாராமல் எல்லோரையும் போருக்கிணைத்திருந்தார்கள். பெண் பிள்ளைகளை பாதுகாக்க பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்தார்கள். அப்படி இருந்தும் புலிகள் அவர்களை விடவில்லை. அவர்கள் பிள்ளைகளை பெறுவதற்கு இருக்கையில் அவர்களை வலுக்கட்டாயமாக கருக்கலைப்பு செய்யும் வரை நிற்கிறார்கள் என்பதைத்தான் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இவ்வாறான விடயங்களை நான் நினைக்கிறேன் இப்போ தமிழ் தரப்பில் நாங்கள் பேசுகின்ற பொழுது ஏன் நாங்கள் இவ்வாறான சில விடயங்களை நாங்கள் அதாவது மனிதக்கேடயமாக பயன்படுத்தியது என்கின்ற இவ்வாறான முக்கியமான விடயங்களை எல்லாம் நாங்கள் தமிழ் தரப்பாக எங்களுடைய விடயங்கள் பேசுகின்ற பொழுது ஏன் இவற்றை எல்லாம் நாங்கள் முன்வைக்க வேண்டும் என்று நீங்கள் கருதி வைத்து முன்வைத்தீர்கள். ஏனென்றால் இது ஒரு மக்களுக்கு ஒரு ஏன் இவ்வாறான ஒரு கருத்தை முனைவர் போல் நியூமன் வைத்தார் என்கின்ற ஒரு கேள்வி எழும் அல்லவா? மக்கள் தீர்ப்பாயகம் இல்ல ஒன் சைடடா போய் நம்ம பேசணும்னாக்கா ஒரு இன்டர்நேஷனல் அரேனால ஒன் சைடடா பேசணும்னாக்கா யூ வில் பி பிராண்டட். நீங்க ஒரு மனித உரிமை ஆர்வலரா இல்லாம நீங்க வந்துட்டு எல்டிடி சார்பா நீங்க பேச வந்திருக்கீங்க என்ற ஒரு விஷயத்தை அவங்க முன்வைப்பார்கள். எந்த ஒரு இதா இருந்தாலும் பேலன்ஸ்டா இருக்கணும், அந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த ஒரு இதா இருந்தாலும் பேலன்ஸ்டா இருக்கணும், அந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த ஒரு இதா இருந்தாலும் பேலன்ஸ்டா இருக்கணும், அந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க நாசமா போவ அழிஞ்சு போவ நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. இப்ப நான் அங்க போனது வந்துட்டு ஒரு மனித உரிமை ஆர்வலரா தான் நான் அங்க போனது. இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் இருக்கும் போது அந்த அலிகேஷன்ஸ்க்கு காரணம் யாரு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது எதனால அவங்க தள்ளப்பட்டாங்க என்ற விஷயத்தை தான் நான் அங்க எடுத்து சொன்னது பேசும்போது. கோபம் வந்து நான் உன்னை கொண்டுடுவேன். இது பாரு, இந்த காசை எடுத்துக்கிட்டு 5 நாளைக்கு கண்டப்படாம ஓட்டு. அலிகேஷன்ஸ் இருக்குன்னு இதுலதான் இது இந்த ஏன்னா இதெல்லாம் நாங்க முன்கூட்டியே பேசிட்டு தான் இந்த இதெல்லாம் நாங்க எப்படி இது பண்ணணும் சொல்லி பேசிட்டு தான் இந்த விஷயத்த எடுத்தது. இல்லன்னா அங்க 10 பேர் இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாருமே இவங்க வந்துட்டு தனிப்பட்ட முறையில இவங்க வந்துட்டு ஒரே பக்கம் ஒன் சைடட் ஆர்குமெண்ட் இவங்க கொடுக்க வந்திருக்காங்க. நான் என்ன வந்துட்டு ஒரு எல்டிடி இதாதான் அங்க பாப்பாங்க, ஒரு நியூட்ரலான ஒரு இதா பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் இருக்கு. இந்த அலிகேஷன்ஸ வந்துட்டு எப்படி சரி யாரால இந்த அலிகேஷன்ஸ் வந்தது, இவங்களை வந்துட்டு இப்ப ஹியூமன் ஷீல்ட எல்டிடி யூஸ் பண்றாங்கன்ற ஒரு அலிகேஷன் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துட்டு இது கமாண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருந்து வந்ததா இல்ல தனிப்பட்ட முறையில சோல்ஜர்ஸ் எடுத்து இது பண்ணாங்களா, அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு யார் அவங்க தள்ளுனது, எதனால அவங்க அந்த ஒரு இதுக்கு தள்ளப்பட்டாங்க என்ற ஒரு விஷயத்த நீங்க பாக்கணும். அந்த இதுலதான் நாங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு இதுதான் நம்ம நாங்க அந்த 10 பேர் ஜட்ஜஸ் முன்னால வைக்கணும் இந்த தீர்ப்பாயத்து முன்னால. இல்ல ஏன் இந்த வினா வந்து என்றால் நீங்கள் தமிழர் தரப்புக்காக பேசுகின்றீர்கள். ஆகவே அந்த இடத்திலே நான் நினைக்கிறேன் மனித கேடயமாக மக்களை பாவித்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே மக்கள் இறந்ததற்கு காரணம் அவர்கள் மனித கேடயமாக பயன்படுத்தப்பட்டதுதான் என்று அரசாங்கம் வைக்கின்ற வாதத்திற்கு ஒரு வலி சேர்க்கின்ற வகையிலே அமைந்துவிடும் என்பதற்காக தான் இந்த வினாவை வைத்தேன். நீ அவன் கூட்டாளி தானடா? ஏண்டா என் பொண்ணை கொன்னதும் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் கையாலேயே சோறுத்தீங்க. உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? என் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் என்னென்ன குடும்படா பண்றதுக்கு இருந்தீங்க நீங்க? இப்படியான அறிக்கையை சமர்ப்பித்துட்டு வந்த இந்த நபருக்கு தான் இன்றைக்கு சர்வதேச பொறுப்பாளர் பொறுப்பு கொடுத்து நாம் தமிழர் கட்சியானது அலங்கரிச்சிருக்கு. ஆக இந்த விடயத்தை நாம் வைக்கும் போது இந்த பசங்க என்ன தூக்கிட்டு வருவாங்கன்னா, இப்படியான வேலையை பார்லிமெண்ட் செய்யும் போது அவரு கட்சியிலேயே கிடையாதுங்க. ஆக கட்சியில் இல்லாத போது அவர் செய்த செயலுக்கு நாங்க எப்படிங்க பொறுப்பாக முடியும் அப்படின்னு இப்படி ஒரு உருட்டு விட்டுவானுங்க. ஆனா என்னன்னா, இப்படி இவ்வளவு பெரிய இனத்துரோக வேலை செய்த நபருக்கு அதன் பிறகு எப்படி கட்சியில சர்வதேச பொறுப்பாளர் பொறுப்பு கொடுத்தாங்க அப்படிங்கறத கேள்வி. ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? பயப்படாம சொல்லுடா. ஒருவேளைங்க இந்த பால் நியூமனு கட்சியில எல்லாம் இருந்து பின்னாட்கள்ல கட்சியை விட்டு போய் வெளியில போய் துரோக வேலை செய்வது என்பது வேறு. ஆனா இவ்வளவு பெரிய இன துரோக வேலைய பால் நியூமன் செய்த பிறகு அந்த பால் நியூமனை இந்த அளவுக்கு வரவேற்று பெருமைப்படுத்தி அலங்கரிச்சிருக்கானுங்கன்னா, எப்படி அந்த பால் நியூமனை இந்திய உளவுத்துறை இயக்கியதோ அந்த இந்திய உளவுத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் சீமானோடு இந்த பால் நியூமனை இணைத்து விட்டதும் இந்திய உளவுத்துறை தான்.
பால் நியூமனுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க அப்படின்னு இவனுங்களை மறுக்க சொல்லுங்க பாப்போம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பால் நியூமன் இப்படியான அறிக்கையை சமர்ப்பித்தார் அப்படின்னு 2012-13 நாம் அமலப்படுத்தி இருக்கோம். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்குமே அதை ஒட்டி இவனுங்க வாய் கூட திறந்தது கிடையாது. கூடுதலாக அந்த பால் நியூமன் செய்த இந்த செயல் எங்களுக்கு தெரியாம போச்சுங்க. பின்னாட்களை தெரிஞ்சு நாங்க நடவடிக்கை எடுத்தங்க, கண்டன அறிக்கை வெளியிட்டங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? இன்றைக்கு வரைக்கும் அந்த நபர் நாம் தமிழர் தான் இருக்கா. அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. டேய் டேய், இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஆக இந்த பால் நியூமன் 2010 புலிகளுக்கு எதிராக வைத்த மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்பது புலிகள் குழந்தை போராளிகளை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டு. ஆக இந்த குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் விதமாக புலிப்பார்வை அப்படிங்கிற ஒரு படமானது தமிழ்நாட்டில் எடுக்கப்படுது. அந்த படத்தில் பிரபாகரன் அவருடைய மகனான தம்பி பாலச்சந்திரன் அவர்களை குழந்தை போராளியாக சித்தரிச்சு படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அந்த படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு அன்றைக்கு ஈழ ஆதரவு இயக்கங்கள் அத்தனை பேருமே போராட்ட களத்தில் நின்னோம். ஆக அன்றைக்கு இந்த படத்தை எதிர்த்து ஈழ ஆதரவாளர்கள் அத்தனை பேருமே ஒரே தளத்தில் நின்ற போது அந்த படத்தை ஆதரித்து அந்த படத்திற்காக முட்டு கொடுத்த ஒரே நபர் தமிழ்நாட்டில் இந்த எச்ச பையன் சீமான் தான். நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வர வருதா? படத்தின் இசை வெளியீட்டு விழா அரங்கில் நுழைந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் கேள்வி கேட்க முயன்ற முற்போக்கு மாணவர் அமைப்பைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் சீமான் ஆதரவாளர்களாலும் புலிப்பார்வை தயாரிப்பு குழுவினராலும் அடித்து அரங்கை விட்டு வெளியேற்றப்பட்டனர். நினைத்தவனே ஆயுதமானதை அறியவில்லை. துரோகம் துரோகம், கடவுள் தூங்கும் நேரம் பார்த்து சாத்தான் ஆடும் ஆட்டம். துரோகம் 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 துரோகம், மனிதன் தூங்கும் நேரம் பார்த்து பாசம் போடும் வேஷம். துரோகம் 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 துரோகம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியலனா. ஆக நாம் சந்தேகத்தது போலவேங்க அந்த படம் வெளியான பிறகு அந்த படம் உண்மையிலேயே தம்பி பாலச்சந்திரன் அவர்களை ஆயுதம் தாங்கிய போராளியாக சித்தரித்துள்ளது. இதன் மூலியமாக புலிகள் குழந்தை போராளிகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற இதைத்தான் அந்த படத்தில் நிறுவியிருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாச்சு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. முதல்ல அடைக்கல் ராஜா எந்த இனம்னு சொல்லுங்க. சைமன், இது மேடை இல்லடா, விவாத மேடை. இப்படியான படத்தை நீங்க ஆதரிக்கலாமா அப்படின்னு இந்த எச்சப்பையன் சீமான் கிட்ட கேட்ட போது, ஏங்க அந்த இயக்குனர் அவருடைய கற்பனைக்கு ஏத்த மாதிரி ஒன்னு எடுத்திருக்காரு, அதுல எப்படிங்க நம்ம தலையிட முடியும், இது அநியாயம் கிடையாதா அப்படின்னு முக்குன இவனே தான் மெட்ராஸ் காஃபே போன்ற படங்களை எதிர்த்தா. ஏன்னா நீ சொல்ற லாஜிக் படி இயக்குனருக்கான கற்பனை சுதந்திரம் அது அப்படின்னா மெட்ராஸ் காஃபேவும் கற்பனை சுதந்திரம் வச்சுக்கலாமே. ஆனா இதை எதிர்ப்பானா இதை ஆதரிப்பானா அப்படின்னா இவனுடைய ஆதரவு என்பதும் எதிர்ப்பு என்பதும் தமிழ் இனநலன் சார்ந்தது கிடையாது, புலி ஆதரவு கிடையாது. மாறாக தன்னுடைய பிழைப்புவாதத்திற்காக ஒரு படத்தினால் பயன் இல்லை அப்படின்னா அதை எதிர்ப்பான். அதே நேரம் புலிகளுக்கு எதிராகவே ஒரு படம் வந்தாலும் அந்த படம் வெளியாவதன் மூலியமாக தனக்கு அதுல ஆதாயம் அப்படின்னா நவத்வாரத்தையும் முடிக்குவான். இதுதான் சீமானுடைய வரலாறு. என்ன மாதிரி இருக்கான்ட்டு ஆளாளுக்கு என்ன போட்டு உயிரிழந்தா நான் என்னடி பண்ணுவேன். அதே போலங்க ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2009 இறுதிக்கட்ட போரின் போது கைது செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான போராளிகள் சிங்கள ராணுவத்தால் விடுதலை செய்யப்பட்டு அடுத்த சில மாதங்கள்ல ஓரிரு வருடங்கள்ல மர்மமான முறையில் பல நூறு பேர் இறக்குறாங்க. ஆக அதன் தொடர்ச்சியாக தமிழீழ மக்கள் ஈழத்திலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சிங்கள பேரினவாதமானது இந்த போராளிகள் சிறையில் இருந்த போது அவர்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்திருக்கு. அதன் காரணமாகத்தான் மர்மமான முறையில் இத்தனை பேர் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைத்து போராடினாங்க. அதே போல தமிழ்நாட்டில் உண்மையான ஈழ ஆதரவாளர்களான
திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களும் உண்மையான தமிழ் தேசியவாதிகளும் இதற்காக போராடி கொண்டிருந்த போது இந்த எச்சப்பைய மட்டும் தான் சிங்களத்துக்கு ஆதரவாக நின்று சிங்களர்கள் அப்படி விச எல்லாம் போட மாட்டாங்க, அவங்க சத்தூசி போட்டாங்க, சத்து மாத்திரை கொடுத்தாங்க. ஆனா இந்த போராளிகள் தங்களுக்கு விச ஊசி போட்டதா கற்பனை பண்ணிட்டு இவங்களே செத்து போயிட்டாங்க அப்படின்னு இப்படி அபாண்டமாக பேசின இனத்துரோக நாய் தான் இவன். என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீட்டி நீட்டி வாங்குறவங்க கையெல்லாம் விளங்காம போகணும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. முன்னாள் போராளிகள் வந்து விச ஊசி போட்டு கொல்லப்படுறாங்க அப்படின்னு வரக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, அந்த பிரச்சனைக்கு கூட அதிகமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. என்ன பிரச்சனை வருதுன்னா, விச ஊசி போட்டாங்க முகாமில் நம்ம மக்களை அடைக்கும் போது நோய் தொற்று வரக்கூடாது எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கா, நோய் தொற்று வரக்கூடாது எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கா, நோய் தொற்று வரக்கூடாது எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கா. அதனால அங்கிருந்து வெளியில வந்து பல பகுதிகளை பரவி வரக்கூடிய மக்கள் சாதாரண ஒரு காய்ச்சல் தலைவலி ஒரு இது வந்துட்டா கூட, ஒரு மயக்கம் வந்தா கூட அந்த ஊசி போட்டதான் காரணமா இருக்குமோ உளவியல் நோயை பரப்பி விட்டா. சிங்களர்கள் அப்படியே ரொம்ப நல்லவங்க, போராளிகளுக்கு சத்து ஊசி கொடுத்து சத்து மாத்திரை கொடுத்து அப்படியே புஷ்டிக்கா வச்சுக்கணும் அப்படிங்கறத தங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக வச்சிருக்க கூடியவங்க தான் சிங்கள ராணுவம். வேண்டாம். ஹலோ ஹலோ, என்னடா முடிஞ்சதா இல்லையா? மாறிய போட்டீங்களா? ஹலோ, சிங்கள உளவுத்துறையும் இந்திய உளவுத்துறையும் என்ன செய்ய நினைத்ததோ அதை நாம் தமிழர் கட்சிங்கிற பேர்ல சீமானவர் செஞ்சிட்டு இருக்காரு. புலிகளினுடைய கட்டமைப்பையே சிதைத்து எங்கள் ஆதரவு தளத்தை நிர்மூலமாக்கி இருக்காரு இந்த சீமான் அப்படின்னு வெளிப்படையான குற்றச்சாட்டை லதன் அவர்கள் வைத்தார். இவன் உருப்படுவாருங்களா? இவர் செய்வதற்கும் இந்தியாவின் உளவுப்படை செய்வதற்கும் வித்தியாசம் இல்லை என்றுதான் நான் கருதி கொள்கின்றேன்.